ஆஸ்திரேலியாவுடைய முறை அனுப்பப்பட்ட பணம் தொலைந்தது சம்பந்தமாக அந்த திணைக்களம் 5 அதிகாரிகளை வெளிநாடு செல்வதற்கான அந்த அவர்களுடைய கடவுச்சீட்டை தடுத்து வைத்திருக்கின்றது. குறிப்பாக அதனுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச. அவர் இப்போது பழையபடி கூவிக்கொண்டு திரிவது ஒன்றும் இந்த மக்கள் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு கரிசனையினாலோ அல்லது அரசு பணம் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்ற கரிசனையினாலோ அல்ல. இந்த அரசாங்கம் மோசடியான அரசாங்கம் என்றால், ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று சொன்னால் அடுத்து யார் பதவிக்கு வர இருக்கிறார்கள் என்பதை சற்று யோசிக்க வேண்டும். இவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மக்கள் அடுத்தவர்களை கொண்டு வருவார்களாக இருந்தால் மிகப்பெரிய திருடர்களை தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. எனவே இருக்கின்ற அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற பலவீனங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி அவர்களை சரியான வழியிலே நடத்த வேண்டிய பொறுப்பு பொதுமக்களாகிய எல்லோருக்கும் இருக்கின்றது. அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தங்களுடைய பழைய சகாக்களை கொண்டு வந்து தங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்து பழையபடி தங்களுடைய திருவிடையாளர்களை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்கின்றார்கள். சில வேளைகளிலே இப்படியும் இருக்கலாம். அவ்வாறு அந்த திருவிடையாளர்களுக்கு துணை வழங்குகின்ற சில அதிகாரிகளும் உயர் பதவிகளில் இருக்கலாம். அவர்கள் மூலமாக இதனை செய்வதற்கும் அவர்கள் முயற்சி செய்யலாம். பொதுமக்களை பொறுத்த மட்டிலே அவர் விலைவாசிகள் அதிகரித்து விட்டது என்று சொல்லியோ அல்லது தங்கள் மேலே வாழ்க்கை சுமை கூடிவிட்டது என்று சொல்லியோ பொது வழிகளில் கதைப்பதையும் நாங்கள் காணவில்லை. யார் கதைத்து திரிகிறார்கள் என்று சொன்னால் இந்த எதிர்கட்சியினருக்கு அவர்களுக்கு சார்பாக செயற்படக்கூடிய சில அடிவரடிகளும் தான் அவ்வாறு கதைத்து செல்கிறார்கள் ஒழிய 2015ஆம் ஆண்டிலே மஹிந்த ராஜபக்சே விரட்டியவர்கள் தான் 2019 கோட்டாபய ராஜபக்சேயை பதவிக்கு அமர்த்தியவர்கள் 69 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே. ஆனால் அதே மக்கள் தான் 2022ஆம் ஆண்டு அவர்களை வீட்டை விட்டு துரத்தினார். அதே கூட்டம் திருப்பி இப்போது வந்து நின்று கொண்டு மேடை பேச்சுகளை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்ற போது இந்த நாட்டிலே எதுவும் சாத்தியம் என்றுதான் தோன்றுகின்றது. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம் நேயர்களே. இலங்கையில் இப்போது என்னதான் இடம்பெறுகிறது? திருட்டுக்கள் என்பது கடந்த காலங்களில் மறைமுகமாக இடம்பெற்றதாக கூறினார்கள். இப்போது இணையவழி திருட்டுக்கள் அதிகரித்திருப்பதாக நிதியமைச்சும் கூறுகிறது. அதே நேரம் அஞ்சல் சேவையிலும் அந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அஞ்சல் சேவைக்கு இலங்கை அஞ்சல் திணைக்களம் செலுத்தியதாக கூறப்படும் 6 லட்சம் அமெரிக்க டாலர்கள் தொகை கிடைக்காத விவகாரம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச என்று கூறுகிறார். கடந்த வாரம் நிதியமைச்சிலிருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அல்லது ஒரு நிதி நிறுவனத்துக்கு மாற்றப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் பெறுமதியான பணம் அங்கும் ஒரு இணைய வழி திருட்டிலே சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. என்னதான் இடம்பெறுகிறது? இதில் என்ன குறை இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள் அல்லது எங்கு அரசு தவறு வருவதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையிலே இப்போது இந்த இணையவழி திருட்டு அல்லது இணையவழி மோசடிகள் இங்கு மட்டுமல்ல உலகம் பூராகவும் அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தனிப்பட்ட நபர்களுடைய கணக்குகளிலிருந்து இவ்வாறு திருட்டுக்கள் நடைபெறுவது மாத்திரமல்ல, அரசு துறை நிறுவனங்கள், அரசாங்கங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுடைய கணக்குகளும் இவ்வாறு பல்வேறு மோசடி நபர்களால் திருடப்படுவதை நாங்கள் காணுகின்றோம். அடிக்கடி நாங்கள் அவற்றை ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றோம். இவை இவ்வாறு திருடப்படுகின்ற தொகைகள் சிறிய தொகைகள் அல்ல, மிகப்பெரிய அளவிலான தொகைகள். ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டிலே இவ்வாறு அரசாங்க துறையிலே குறிப்பாக நிதி அமைச்சிலே இருந்து சென்ற பணம் வேறொரு நபருடைய கையிலே சென்று சேர்க்கிறது என்று சொன்னால் இதிலே மிக ஒரு சிக்கலான பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாட்டை பொறுத்தவரையிலே தனியார் துறையோ அல்லது தனிநபர்களுடைய இவ்வாறான மோசடிகள் நடக்கின்ற போது முறையிடுவது என்பது அரசாங்கத்தினால் முறையிட வேண்டும். இங்கே அரசாங்கத்தின் கணக்குகளே திருடப்படுகின்ற போது யாரிடம் சென்று முறையிடுவது என்ற பிரச்சனை வருகிறது. ஆகவே இது ஒரு மிக அசாதாரணமான சூழ்நிலையாகத்தான் நான் பார்க்கின்றேன். இவ்வாறு இந்த விஷயங்களை வெறுமனே ஒரு 10ஓடு 11ஆக கருதிவிட்டு நாங்கள் கைகழுவி விட முடியாது. ஏனென்றால் இந்த தொகைகள் அரசாங்கத்தின் பேரில் அல்லது அரசாங்க கணக்குகளில் இருந்து வெவ்வேறு நபர்களுக்கு அல்லது வெவ்வேறு நிறுவனங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய பணம் அது செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த பணம் அந்த உரிய நிறுவனங்களுக்கு சென்று சேரவில்லை.
அப்ப இதே போலதான் இலங்கை தபால் திணைக்களத்திடமிருந்து அமெரிக்காவுக்கு சென்ற பணம் அங்கே சென்று சேரவில்லை. அப்படியாக இருந்தால் இந்த பணம் எவ்வாறு அனுப்பப்பட்டது, அவ்வாறு அனுப்பப்படுகின்ற அந்த முறைமைகளிலே ஏதேனும் தொய்வுகள் இருக்கின்றனவா, தொழில்நுட்ப ரீதியான அதாவது இலகுவாக மற்றவர்கள் நுழைந்து அதனை செய்யக்கூடியவாறான ஒரு பலவீனமான நிலை இருக்கிறதா சம்பந்தமான விஷயங்களை கணினி சம்பந்தமான குற்றம் இழைக்கின்ற நபர்களை கண்டுபிடிப்பதற்கான இலங்கையிலும் அதுபடியான ஒரு பிரிவு இருக்கின்றது. அதே போல நாங்கள் கருதுகின்ற ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவிலும் இது மிக மிக தீவிரமான முறையிலே அந்த குற்றங்களை ஆராய்வதற்கான பிரிவுகள் இருக்கின்றன. ஆகவே அவற்றினுடைய உதவியோடு இவை உண்மையிலே என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்க வேண்டிய கட்டாய கடப்பாடு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதை சொல்லுகின்ற அதே வேளையிலே உங்களுக்கு தெரியும், கடந்த கால அரசாங்கங்களின் போது வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட பணங்கள், வெளிநாட்டு கடன்களாக பெறப்பட்ட பணங்கள், செயற்திட்டங்களுக்கு வந்த பணங்கள் எவ்வாறு வந்தன, எங்கு சென்றன, எவ்வாறு அவை பாவிக்கப்பட்டன, யாருடைய கணக்குகளுக்கு அவை சென்றன என்பது சம்பந்தமான தரவுகள் நிதி அமைச்சரிடம் இல்லை என்று பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் ஒருவர் பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டதாக எனக்கு ஞாபகம். ஆகவே இவ்வாறு இலங்கைக்கு உள்ளே வருகின்ற பணத்துக்கு கணக்கு இல்லை என்று சொல்லுகின்ற போது அது ஓரளவுக்கு எங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும், இவ்வாறு வருகின்ற பணத்தை யாரோ கையாடி இருக்கிறார்கள் என்று. இப்போது இலங்கையிலிருந்து வெளியே செல்லுகின்ற பணம் சிலரால் அல்லது சில நிறுவனங்களால் அல்லது சில திருடர்களால் கையாளப்பட்டிருக்கலாம். எவ்வாறு இருந்தாலும் கூட இது ஒரு இலகுவாக கடந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல. கட்டாயமாக இது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெற வேண்டும். நான் இன்றைய செய்தியிலும் கூட வந்தது, இந்த விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திணைக்களம் 5 அதிகாரிகளை வெளிநாடு செல்வதற்கான அந்த அவர்களுடைய கடவுச்சீட்டை தடுத்து வைத்திருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட முறைகேடு சம்பந்தமாக ஆஸ்திரேலியாவுடைய அனுப்பப்பட்ட பணம் தொலைந்தது சம்பந்தமாக இப்போது தீவிர விசாரணைகள் நடக்கின்றன பல்வேறு மட்டங்களில். எவ்வாறாயினும் அதை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இப்போது நிதியமைச்சிலே அந்த பண விவகாரத்திலே பேசப்படுகின்ற போது கவனக்குறைவு என்கின்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட அவர்கள் அந்த பணத்தை மாற்றுவதற்கு அல்லது பணம் செலுத்துவதற்கு கையாண்ட அந்த மின்னஞ்சல் முறை என்பது கிட்டத்தட்ட நீண்ட காலத்துக்கு முதல் அது நிறுத்தப்பட்ட ஒன்றுக்குள்ளால் இவர்கள் இந்த விவகாரத்தை கையாண்டிருக்கின்றார்கள். அப்படியே இவர்கள் முன் அனுபவம் இல்லாமல் இந்த காரியங்களில் ஈடுபடுகிறார்களா என்கின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது அல்லவா? நிச்சயமாக. ஏனென்றால் இப்போது இந்த முறைமைகள் இவ்வாறு பணம் அனுப்புகின்ற போது, அரசாங்கத்துக்கு சொந்தமான பணம் இன்னொரு நிறுவனத்துக்கு அனுப்பப்படுகின்ற போது அதற்கான முறையான நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த நெறிமுறைகளை ஒழுங்காக இவர்கள் செய்திருக்கின்றார்களா என்றால் நிதியமைச்சு மாத்திரம் அல்ல, நிதியமைச்சிலிருந்து நேரடியாக அந்த பணம் அனுப்பப்பட முடியாது. மத்திய வங்கியின் ஊடாகத்தான் அது பெரும்பாலும் அனுப்பப்படுவது உண்டு. அவ்வாறு மத்திய வங்கி ஊடாக அனுப்பப்படுகின்ற போது மத்திய வங்கி நிச்சயமாக கேள்வி கேட்கும், இது எங்கே போகின்றது, முன்னர் அவ்வாறு அனுப்பப்பட்ட பணம் அந்த கணக்குகளுக்கு போனதா என்பதை மத்திய வங்கியினால் உறுதியாக சொல்ல முடியும். அவ்வாறு சந்தேகங்கள் இருக்கின்ற பட்சத்தில் மத்திய வங்கி கேட்கலாம் நிதியமைச்சர் அதிகாரிகளை, இது சரியான கணக்குக்கு தானா செல்கின்றது என்பது சம்பந்தமான ஒரு பின்னூட்டலை பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இது பொறுப்பான அதிகாரிகள் அந்த பதவியில இருக்கின்ற போது இவ்வாறான மோசடிகள் நடக்கின்ற போது நிச்சயமாக அந்த அமைச்சர்களுடைய செயலாளர்கள் அதுக்கு பொறுப்பு கூறுகின்றாக இருப்பார்கள். ஆகவே இந்த விவகாரத்தை நிதியமைச்சு சார்ந்த அதிகாரிகள் மிக கவனமாக கையாண்டிருக்க வேண்டும். அவ்வாறு கையாளாது இருந்தால் எங்கே அந்த தொய்வு நடந்தது என்பதை பற்றி கண்டுபிடித்து அதுக்கு உரிய அதிகாரிகளை பொறுப்பு கூற வைக்க வேண்டியதும் அவசியம். இப்போது இவ்வாறான திருட்டுக்கள் இடம்பெறுகிறது. அரசு பலத்த சிரமத்தின் மத்தியிலே சேமிப்பில் ஈடுபடுகிறது. ஆனால் பெருந்தொகையான பணம் இழக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் கூறுகிறார்கள் உடனடியாக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று. மஹிந்த ராஜபக்ச அண்மையிலே கூறியிருந்தார் வெகு விரைவிலே இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்று. இவர்கள் ஊழல் செய்கிறார்கள் என்று நாமல் ராஜபக்ச தொடங்கி எதிர்க்கட்சியினர் பலரும் கூறுகிறார்கள். ஆனால் ஹர்ஷடி செல்வா கூறுகின்றார் என்று இதனை வைத்துக் கொண்டு மட்டும் ஒரு பெரும் மோசடி இடம்பெற்றதாக குற்றஞ்சாட்டி விட முடியாது என்று இன்றைய தினம் ஹர்ஷடி செல்வா கூறியிருக்கின்றார். ஆனால் மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார் விரைவில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்று. அதன் பின்னர் தான் இந்த விவகாரங்கள் அதிக அளவில் இடம்பெறுகிறது என்றால் இது எதிர்க்கட்சிகள் ஏதோ திட்டமிட்டு விட்டார்களா? சாத்தான் வேதம் ஓதுகிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த விவகாரங்களிலே அரசு பணத்தை கையாளுதல், முறையற்ற விதத்திலே பயன்படுத்துதல், அதை தங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு கொடுத்தல், இவ்வாறு பல்வேறு விடயங்களிலே ஈடுபட்ட அரசாங்கம் தான் கடந்த காலங்களிலே பதவியிலே இருந்த அரசாங்கம். குறிப்பாக அதனுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச. அவர் இப்போது பழையபடி கூபிக்கொண்டு திரிவது ஒன்றும் இந்த மக்கள் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு கரிசனையினாலோ
அல்லது அரசு பணம் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்று கருதினாலோ அல்ல. இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தங்களுடைய பழைய சகாக்களை கொண்டு வந்து தங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்து பழையபடி தங்களுடைய திருவிடையாளர்களை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்கின்றார்கள். சில வேளைகளிலே இப்படியும் இருக்கலாம். அவ்வாறு அந்த திருவிடையாளர்களுக்கு துணை வழங்குகின்ற சில அதிகாரிகளும் உயர் பதவிகளை இருக்கலாம். அவர்கள் மூலமாக இதனை செய்வதற்கும் அவர்கள் முயற்சி செய்யலாம். இலங்கையிலே எதுவும் சாத்தியப்படலாம், அதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. இலங்கையிலே எதுவும் நடக்கலாம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கின்ற அரசாங்கத்தை பதவியிலிருந்து நீக்கி வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தங்களுடைய பழைய அதிகாரங்களை கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு அவர்களுக்கு நியாயமான காரணங்களும் உண்டு. இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த அந்த விசாரணை நடைபெறுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக விசாரணை நடைபெறுகின்றது. அது அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்கின்ற போது பலருக்கும் சற்று வயிற்றிலே கலக்கம் ஏற்படுவதற்கான நியாயமான காரணங்களும் உண்டு. ஆகவே இதை கவனம் திசை திருப்பி எப்படியாவது அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் தாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு சூழல் நினைக்கக்கூடும். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். எவ்வாறு இருந்தாலும் கூட அந்த அரசாங்கம், இப்போது பதவியில் இருக்கின்ற அரசாங்கம், இதைவிட கவனமாக காய்களை நகர்த்த வேண்டியிருக்கிறது. பாதுகாப்பையும் பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை இருக்கின்றது. ஆனால் அந்த பெரும்பான்மையை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு ஒரு வினைத்திறனான ஆட்சியை நடத்த முடியாது. அதற்கு முறையான திட்டமிடலும் முறையான வழிகாட்டல்களும் அவசியம். அதனை இந்த அரசாங்கம் கட்டாயமாக கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த அரசாங்கம் மோசடியான அரசாங்கம் என்றால், ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் பொது நிதியை சரியாக கையாளவில்லை என்று சொன்னால், அடுத்து யார் பதவிக்கு வர இருக்கிறார்கள் என்பதை சற்று யோசிக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். இவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மக்கள் அடுத்தவர்களை கொண்டு வருவார்களாக இருந்தால் அவர்கள் அடுத்த மிகப்பெரிய திட்டங்களை தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. எனவே இருக்கின்ற அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற பலவீனங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி அவர்களை சரியான வழியிலே நடத்த வேண்டிய பொறுப்பு பொதுமக்களாகிய எல்லோருக்கும் இருக்கின்றது. சிவில் சமூகத்துக்கு இருக்கின்றது, பத்திரிகையாளர்களுக்கு இருக்கின்றது, இதே போல பொது ஊடகங்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே சரியான வழியிலே அவர்கள் நடப்பதை உறுதி செய்வதற்கான ஒழுங்குபாடுகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் அடுத்த தெரிவு என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கம் பிழை என்று சொன்னால் அடுத்து யார் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் இவர்களை விட மோசமானவர்களா அல்லது சிறந்தவர்களா என்பதை மக்கள் பார்ப்பார்கள். நிச்சயமாக இது ஒரு ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நடத்தப்படுவதாக கூட இருக்கலாம். முறையான ஒரு விசாரணை நடத்தப்படுகின்ற போது இதில் உள்ளே இருக்கின்ற விவகாரங்கள் வெளியிலே வரும். குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் கீழே குற்றப்புலனாய்வு திணைக்களமும் மற்றும் ஏனைய சட்டத்துறை நிறுவனங்களும் ஓரளவு சுயாதீனமாக இயங்குவதற்குரிய ஒரு ஏதுநிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது இந்த விசாரணைகள் சரியான திசையிலே நகரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் உச்சம் தொடுகின்றது அல்லது ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்கின்ற போது விரைவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய கடப்பாடு எதிர்க்கட்சியினருக்கு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக. ஏனென்றால் இது எதிர்க்கட்சி இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முடிகிறதோ இல்லையோ என்ற விஷயம் ஒரு புறம் இருக்க, மக்களுடைய கவனத்தை கலைக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. மக்களுடைய கவனத்தை கட்டாயமாக கலைத்து இந்த அரசாங்கம் கொள்ளையடிக்கின்ற ஒரு அரசாங்கம் என்றோ அல்லது வினைத்திறன் இல்லாத அரசாங்கம் என்றோ இவர்கள் ஊழல்வாதிகள் என்றோ மக்கள் மத்தியிலே ஒரு கருத்துரத்தை பரப்புவதன் மூலமாக அந்த கவனத்தை ஓரளவுக்கு திசை திருப்ப முடியும். கடந்த காலங்களிலும் அவ்வாறு நடந்திருக்கின்றது. எனவே இந்த விஷயங்கள் இலங்கைக்கு ஒன்றும் புதிதான விஷயங்கள் அல்ல. ஆகவே இப்படி போகின்ற போக்கிலே நிச்சயமாக இதுக்கு பின்னால் எதிர்க்கட்சிகளுடைய ஒரு கை நிச்சயமாக இருக்கும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார சுமை மக்களை வாட்டுகிறது. மக்கள் மத்தியில் விரக்தி நிலை ஏற்படுகின்றது. அரசினுடைய போக்கில் மக்கள் மெல்ல மெல்ல அதிருப்தி நிலை அடைந்து கொண்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுகிறது. அது உங்களால் நேரடியாக பார்க்க முடிகிறதா அல்லது அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கின்றதா? இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. இதுவரையிலும் பொது வீதிகளை நடமாடுகின்ற பொதுமக்களை பொறுத்த மட்டிலே அவர் விலைவாசிகள் அதிகரித்து விட்டது என்று சொல்லியோ அல்லது தங்கள் மேலே வாழ்க்கை சுமை கூடிவிட்டது என்று சொல்லியோ மற்றும்படி இந்த யுத்தம் காரணமாக அரசாங்கம் பிழையாக நடக்கிறது என்று சொல்லியோ அவர்கள் அப்படி வெளிப்படையாக கதைப்பதை நாங்கள் காணவில்லை. பொது வழிகளில் கதைப்பதையும் நாங்கள் காணவில்லை. யார் கதைத்து திரிகிறார்கள் என்று சொன்னால் இந்த எதிர்க்கட்சியினருக்கு அவர்களுக்கு சார்பாக செயல்படக்கூடிய சில அடிவருடிகளும் தான் அவ்வாறு கதைத்து செல்கிறார்கள் ஒழிய பொதுமக்களை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கம் ஊழலற்ற அரசாங்கம் என்ற ஒரு பொது நிலைப்பாட்டை அவர்கள் இன்னும்
ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்போ இந்த ஈரான் யுத்தம் நடைபெற்று தொடங்கி இன்றோடு 2 மாதங்கள் சரியாக கடந்திருக்கின்றது. 28ஆம் தேதி பிப்ரவரி 28, மார்ச், இப்போது ஏப்ரல் 28, 2 மாதங்கள். இந்த 2 மாதங்களுக்குள்ளும் இலங்கையிலே ஆரம்பத்திலே ஒரு வாரம் 10 நாட்கள் வரையிலே ஒரு பெரிய தட்டுப்பாடு வரிசைகள் இருந்தன. ஆனால் அதன் பின்னர் இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வழியிலே பெட்ரோல் போன்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விநியோகத்தை செய்து கொண்டு வருகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் இப்போது கணிசமான அதிகரிப்பை காணவில்லை இதுவரை. என்னை பொறுத்தவரை சாதாரண பொதுமக்கள் கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்களுடைய விலைகளை நாங்கள் பார்க்கின்ற போது மிக அதிகமான ஒரு விலை அதிகரிப்பை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. இதுவரையிலே 2 மாதம் ஆகிவிட்டது, இதுவரையிலே இல்லை. இந்த முற்றுகை தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் மேலும் தொடருமாக இருந்தால் அரசாங்கம் அந்த விலைவாசிகளை கூட்ட வேண்டிய அல்லது சந்தை தன்மைகளுக்கு ஏற்ப விலைகள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போது சில வேளைகளிலே அந்த அரசாங்கத்தின் மீது பொதுமக்களுடைய அந்த விருப்பு குறையக்கூடும். ஆனாலும் பொதுமக்கள் ஒன்றும் கண்மூடித்தனமாக இதை சிந்திக்க மாட்டார்கள் நினைக்கின்றேன். இதற்கு சர்வதேச ரீதியில் ஏற்படுகின்ற பிரச்சனை காரணமாக அரசாங்கம் இந்த விலை அதிகரிப்பை 2 தடவையிலே பெட்ரோலுடைய விலை அதிகரித்திருக்கிறார்கள். பெட்ரோலை மட்டும் 239 ரூபாயிலிருந்து 389 ரூபாய் வரையிலே அதனை அதிகரித்த போது பெரும்பாலும் மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பு. ஆனால் இலங்கையர்கள் அதை விளங்கி கொண்டார்கள். எப்படி என்று சொன்னால், இது இலங்கை அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஆகவே இந்த விலை அதிகரிப்பு நியாயமானது என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அரசாங்கம் இந்த விலைகளிலே கொடுத்தாலும் கூட ஒரு மானியத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த விலைகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றது. அவை எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்துத்தான் அரசாங்கத்தின் மீதான மக்களுடைய அபிப்பிராயம் மாற்றம் அடையக்கூடும். ஆனால் இந்த நடவடிக்கைகள் காரணமாக, இப்போது எதிர்க்கட்சி எடுத்திருக்கின்ற இந்த ஆயுதம் காரணமாக மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் அப்படி இந்த பிரச்சனை காரணமாக அந்த பகுதியிலே நிதியமைச்சருடைய செயலாளரை பதவி விலகச் சொல்லி அங்கு சென்றவர்கள் மீது அங்கிருந்த மக்கள் ஒரு சாணி அடித்து திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள். ஆகவே இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே மக்கள் மத்தியிலே அப்படி ஒரு எதிர்ப்பலை இருக்குமாக இருந்தால் அவர்களும் சேர்ந்து அந்த வீட்டை சென்று முற்றுகையிட்டிருப்பார். நீங்கள் கூறுகின்ற விடயத்தில் இன்னும் ஒரு உண்மை மறைக்கப்படுகிறது. அதாவது மக்கள் நீங்கள் கூறுகின்ற எதிலும் உடன்பாடில்லை அல்லது ஏற்கவில்லை என்பது இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய யதார்த்தம். அதனை நிரூபிப்பதற்கு அல்லது அதனை ஆதாரத்தோடு வெளிப்படுத்துவதற்கு எதிர்க்கட்சியினர் செய்கின்ற பிரயத்தனம் சிலவேளை இப்போது நிலக்கரி விவகாரமாக இருக்கலாம், அதன் பின்னர் கண்டெய்னர் விவகாரமாக இருக்கலாம், இப்போது நிதியமைச்சு விவகாரமாக இருக்கலாம், அடுத்தது அஞ்சல் திணைக்களம் அமெரிக்காவுக்கு செலுத்திய பண விவகாரமாக இருக்கலாம். கடந்த காலங்களில் திருட்டுக்கள் எல்லாம் வெளிவராது அவை பேசப்பட்டு மட்டுமே இருந்தன, ஆதாரபூர்வமாக வெளிவர. ஆனால் இப்போது நடக்கின்ற விவகாரம் வெளிவந்து மக்களை உறுதிப்படுத்த வைத்து மக்களை நம்பகத்தன்மை ஏற்படுத்தி இந்த அரசு மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துவதில் ஏதோ ஒரு சக்தி மிக கவனமாக இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா? நிச்சயமாக. ஏனென்றால் தொடர்ச்சியாக இவ்வாறான விஷயங்கள், முதலாவது நீங்கள் சொன்னது போல இந்த கண்டெய்னர் விவகாரம் எந்த விதமான பரிசோதனையும் செய்யப்படாமல் அனுப்பப்பட்டிருந்தார்கள். பிறகு நிலக்கரி விவகாரம் என்றார்கள். இப்போது இந்த பிரச்சனை. ஒவ்வொரு அரசாங்கமும் பதவியிலே இருக்கின்ற போது நீங்கள் சற்று பின்னோக்கி பார்ப்பீர்களாக இருந்தால் ஒவ்வொரு அரசாங்கத்தின் காலத்தின் போதும் இது போன்ற விஷயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அப்போது இருந்த அரசாங்கங்கள் அப்படி ஒன்றும் இல்லை என்று பூசி மெழுகி மூடிவிட்டு சென்றன. விசாரணைகள் எதுவும் பெரிதாக நடைபெறுவது இல்லை. அமைச்சர் கூட அது சம்பந்தமான ஒரு அறிக்கை விட மாட்டார். அப்படியே அது எதிர்கட்சிகள் கத்திவிட்டு அடங்கி விடுவார். ஆனால் இப்போது இந்த அரசாங்கம் குறைந்தபட்சம் அது சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது. அது சம்பந்தமான விசாரணைகளை செய்யும்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. முன்னர் அழுத்தம் தான் விடப்பட்டது செய்ய வேண்டாம் என்று சொல்லி. ஆகவே அந்த வகையிலே பார்க்கின்ற போது குற்றச்சாட்டுகள் வருகின்ற போது அதனை விசாரியுங்கள், உரியவர்களை தண்டியுங்கள் என்றுதான் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை இருக்கிறதே அல்லாமல் காப்பாற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே இல்லை. அப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதவி விலகியும் இருக்கின்றார்கள். அதனை நாங்கள் பார்க்கிறோம். கடந்த காலங்களிலே இவ்வாறான குற்றச்செயல்களுக்கு எதிரான முறைப்பாடுகளை செலுத்துவதற்கான ஆட்கள் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது அந்த முறைப்பாட்டாளர்கள் தரப்பு அதிகரித்திருக்கின்றது. அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக. என்றால் முன்னர் முறைப்பாடு செய்தால் அவர்கள் வீட்டிலே இருக்க முடியாது, நாட்டிலே இருக்க முடியாது, வேண்டுமென்றால் வெளிநாட்டிலே போய் பதுங்கி வாழலாம். இப்போது அந்த நிலைமை இல்லை. அவர்கள் தானே ஆட்சியை கைப்பற்ற போகிறோம் என்று கூறுகிறார்கள். இப்போது உதாரணத்துக்கு சொல்ல போனால் நாமல் ராஜபக்ச நாட்டை பொறுப்படுத்தால் பழைய யுகம் மீண்டும் திரும்பிவிடும். அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. என்னென்றால்
இந்த நாட்டை பொறுத்த மட்டிலே இது இது இலங்கை மட்டுமல்ல. நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தெற்காசிய நாடுகளிலே, ஏன் இப்போது ஈரானிலும் கூட மன்னர் ஷாவினுடைய மகன் குழம்பிக் கொண்டு திரிகின்றாரே, தான் அடுத்த பதவிக்கு வரக்கூடிய ஆள் என்று சொல்லிக்கொண்டு. அதே மாதிரி தான் இங்கேயும். ஏனென்றால் அவர்கள் தற்காலிகமாக அரசியலில் ஒதுக்கப்பட்டாலும் கூட மக்களால் மீண்டும் 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 வந்து கொண்டு நாங்கள் நாட்டை காப்பாற்ற போகிறோம், அது செய்ய போகிறோம், இது செய்ய போகிறோம் நிற்பார்கள். என்றால் அவர்களுக்கு அதை தவிர வேறு செய்வதற்கு எதுவுமே இல்லை. அந்த அரசியல் களத்திலே இருந்து 4 கருத்துக்களை சொன்னால்தான் அவர்களால் அடுத்த தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும். என்றால் இப்போதைய சூழ்நிலையை பொறுத்த மட்டிலே எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சிகளிலே அந்த இப்போது இருக்கின்ற எதிர்கட்சி தலைவரோ அல்லது பழைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவரோ திறமையானவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே இல்லை. பொதுமக்களால் பெரும்பாலும் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள். ஆனால் இப்போது நாமல் ராஜபக்ச ஒரு 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 பந்தய குதிரை அவர்களை பொறுத்த மட்டிலும். ஆகவே பலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அடுத்த கட்டத்திலே ஒரு பொது தேர்தல் வருமாக இருந்தால், அதிலே அந்த கட்சி வெற்றி பெறுமாக இருந்தால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச நிற்பார் என்று சொல்லுகின்றார்கள். அவர் அதில் வெற்றி பெறுவார் என்று சொல்ற விஷயங்களும் இருக்கின்றன. இந்த நாட்டை பொறுத்தவரையிலே மக்களுடைய மனங்கள் எவ்வாறு மாறும் என்பதை நாங்கள் உடனடியாக சொல்ல முடியாது. 2015ஆம் ஆண்டிலே மஹிந்த ராஜபக்சவை விரட்டியவர்கள் தான் 2019 கோட்டாபய ராஜபக்சவை பதவிக்கு அமர்த்தியவர்கள் 69 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் என்று சொல்லுகின்ற போது மிக பெரும்பான்மைய வாக்கிலே கொடுத்து அழைத்தார்கள். ஆனால் அதே மக்கள் தான் 2022ஆம் ஆண்டு அவர்களை வீட்டை விட்டு துரத்தினார்கள். அப்படி துரத்தப்பட்ட போது அவர்கள் எவ்வாறு வெளியே சென்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் பார்த்தோம், அந்த ஹெலிகாப்டர்களே அவர்கள் ஏறுகின்ற போது எவ்வாறு ஏறினார்கள் என்பதெல்லாம் நாங்கள் காட்சிகளாக பார்த்தோம். அதே கூட்டம் திருப்பி இப்போது வந்து நின்று கொண்டு மேடை பேச்சுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது இந்த நாட்டிலே எதுவும் சாத்தியம் என்றுதான் தோன்றுகின்றது. எதுவும் சாத்தியம் என்றுதான் கூறுவதாக இருந்தால் மக்கள் அந்த மாற்றத்தை நோக்கி நகர்ந்து விடுவார்கள் என்று நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள்? இப்போதைய சூழ்நிலையை பொறுத்த மட்டிலே இலங்கையர்கள் இந்த ஆட்சியாளர்கள் செய்த ஊழல்களை விட ஆட்சியாளர்கள் மக்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை நிலை துன்பம், என்னை பொறுத்தவரையிலே அறகலைய போராட்டம் கூட அப்போதைய அரசாங்கம் இந்த எரிபொருள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய மூலப்பொருட்கள், உணவுப் பொருட்கள் போன்றவற்றை அந்த காலப்பகுதியிலே தாராளமாக வழங்கி இருக்குமாக இருந்தால் மக்கள் இந்த பாதைக்கு இறங்கியிருக்க மாட்டார்கள். அது மட்டும் மிக உறுதியாக சொல்ல முடியும். என்னதான் ஆட்சியாளர் கொடூரமானவராக இருந்தாலும் கூட இந்த விஷயங்கள் அவர்களை பாதிக்காத வரையிலே மக்கள் வீதிக்கு இறங்க மாட்டார்கள், போராட மாட்டார்கள், அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்லி தூக்கி எறிய முற்பட மாட்டார்கள். எனவே இதுதான் அடிப்படை காரணம். இப்போது மக்களை பொறுத்த மட்டிலே வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டிலும் கூட ஒரு எதிர்கட்சிக்கு, ஒரு பெரும்பான்மையின கட்சிக்கு, அதனுடைய வேட்பாளர்களுக்கு அவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் கூட ஒரு ஆதரவினை வழங்கி அந்த பகுதியிலே அவர்கள் தெரிவு இருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் மனங்களிலே அவ்வாறான ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. இந்த ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு வெறுப்பு இருந்தது. அப்படியான ஒரு வெறுப்பு ஏற்படுகின்ற போதுதான் இந்த விஷயங்கள் சாத்தியப்படும். ஏனென்றால் வெறுமனே 4 அல்லது 5% வாக்குகளை கொண்டிருந்த ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோடு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது 2 துறைகளிலும், பாராளுமன்றத்திலும் ஜனாதிபதி தேர்தலிலும் கைப்பற்றுவது என்பது இந்த நாட்டிலே முதலாவதாக இடம்பெற்ற ஒரு அதிசயம் என்றே நான் சொல்லுவேன். அவ்வாறான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி, ஒரு அதிருப்தி மிகப்பெரிய மட்டத்திலே எழ வேண்டும். அப்படி எழுந்தால் மாத்திரம்தான் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற நிலைமை சாத்தியப்படும். இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே அப்படி கனவு காண்பவர்கள் கனவு காண்டு கொண்டே இருக்கலாம். கனவு உங்களுடைய கருத்தில் நனவாவதற்கான வாய்ப்புகள் அரிது என்பதை விட இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். என்றால் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சொல்லுவேன். என்றால் இந்த அரசாங்கம் எப்படியோ அதனுடைய ஆட்சி காலத்தை முடித்து அடுத்த தேர்தலை சந்திக்கும். ஆனால் இப்போது இந்த அரசாங்கம் உள்ளக ரீதியாக ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்கடியை எதிர்கொள்வதாக நீங்கள் உணர்கிறீர்களா? அல்லது ஒரு நிர்வாகத்தை முன்கொண்டு செல்வதில் ஒரு விதமான தடை அவர்களுக்குள் இருப்பதாக நீங்கள் அவதானிக்கிறீர்களா? ஒரு விஷயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போது பதவியில் இருக்கின்ற அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே அதனுடைய தாய் கட்சி உறுப்பினர்கள் மிக 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 குறைவான எண்ணிக்கையிலானவர்கள். ஆனால் அவர்களுக்கு மிக மிக அதிகமான அல்லது மிக நீண்ட அனுபவம் உண்டு, அரசியல் அனுபவம் உண்டு.
ஆனால் தேர்தலிலே களமிறக்கப்பட்ட நபர்களை பொறுத்த மட்டிலே, இப்போது பாராளுமன்றத்தில் இருக்கிறவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் மிக மிக புதியவர்கள், அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள். ஆனால் இப்போது கடந்து விட்டது ஆண்டுகள் 2. ஆகவே இந்த காலப்பகுதியிலே நிச்சயமாக அவர்கள் பாராளுமன்றத்திலே என்றால் என்ன, அதில் என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ற சம்பந்தமான ஒரு பட்டறிவினை இப்போது பெற்றிருக்க வேண்டும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு பட்டறிவினை பெற்றிருக்க முடியாவிட்டால் அவர்கள் அந்த ஆட்சியிலோ கட்சியிலோ இருக்க தகுதியற்றவர்கள் என்றுதான் அர்த்தப்படும். இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கை அரசியல் என்பது ஒரு சொகுசாக இருந்து அனுபவிப்பதற்குரிய ஒரு விஷயமாக பழக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இலங்கை சுதந்திர பெற்றும் காலப்பகுதியிலே இருந்து, அதாவது ஒரு எம்பியாகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சராக இருக்கின்ற போது அவருக்கு அந்த சொகுசான வாழ்க்கை ஒன்றும் இருக்கு என்கின்ற அந்த ஒரு மனப்போக்கு அல்லது அப்படியான ஒரு பொதுவான ஒரு சிந்தனை இருக்கின்றது. அதுல உண்மையும் கூடத்தான். ஏனென்றால் கடந்த காலங்களிலே அந்த பதவிகளிலே இருந்தவர்கள் ஆரம்பத்திலே இருந்த பொருளாதார நிலைமையோடு ஒப்பிடுகின்ற போது வெகு குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறி இருக்கின்றார். ஆகவே இப்போதைய அரசாங்கத்திலே இந்த நிலைமையை எடுத்து பார்க்கின்ற போது அவ்வாறான ஒரு சாத்தியப்பாடு இல்லை. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த அரசாங்கத்தின் கீழே நியாயமான முறையிலே தங்களுடைய சம்பளத்தை தவிர வேறு எந்த வழிகளிலும் பணம் உழைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. அப்படி இருப்பதாக இருந்தாலும் கூட அதனை எதிர்க்கட்சிகள் உடனடியாக பாராளுமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வரும். ஆகவே வெளியிலிருந்து விளக்கணை ஊத்திக்கொண்டு எதிர்க்கட்சிகள் பார்த்து கொண்டிருக்கின்ற போது தங்களுக்கு கிடைக்கின்ற அந்த கொடுப்பனங்களை மட்டுமே வைத்துக் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இயங்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே இலங்கையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் போதியது அல்ல. என வெளிப்படையாக சொல்லுவேன். ஏனென்றால் அவர்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம் மற்றும் அலவன்ஸ் போன்றவற்றை வைத்துக்கொண்டு அவர்களால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாது. அவர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்வதற்குரிய அந்த அளவும் நிச்சயமாக போதாது. நாங்கள் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மாற்று வழிகள், மாற்று வருமான மார்க்கங்கள் இருந்தபடியினால்தான் மிகப்பெரிய செல்வந்தராக மாறினார்கள். அரசாங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனங்களை வைத்துக் கொண்டு அவர்களால் நிச்சயமாக ஒரு மிக 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 சாதாரண வாழ்க்கையை தான் வாழக்கூடியதாக இருக்கும். இதற்கு அப்பால் அந்த தங்களுடைய இடங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்குரிய திட்டங்களை அமுல்படுத்துவது என்பது மிக கடினமான ஒன்று. அவர்களால் அந்த திட்டங்களிலிருந்து பணம் உழைக்கவும் முடியாது. இது ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கக்கூடும். என்னை பொறுத்தவரையிலே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே பெரும்பாலானவர்கள் இந்த அரசாங்கத்தை தெரிந்து கொண்டுதான் வந்திருக்கின்றார்கள் உறுப்பினர்களாக. எனவே அவர்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தோடு ஒன்றித்து செயற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்ற விவகாரம் 5 பேர்களும் ஒரே மாதிரி இருக்க போவதில்லை. ஆகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மத்தியிலும் சில வேளைகளிலே அதிருப்தி நிலை தோன்றி இருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் தெரிந்து கொண்டுதான் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் நிச்சயமாக அந்த கடந்த அரசாங்கங்களைப் போல படோடோப வாழ்க்கை வாழ்வதற்குரிய வசதிகளை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு செய்து கொடுக்க போவது இல்லை. இது ஒரு காரணமாக இருக்கலாம். 2வது, இந்த கற்பதற்குரிய காலத்தை புதிதாக வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்களா என்கின்ற இன்னொரு பிரச்சனையும் இருக்கின்றது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டார்களா, கற்றார்களா, அவர்கள் தங்களை வளர்த்து கொண்டார்களா, இந்த எதிர்க்கட்சிகளை சமாளிக்கக்கூடிய வகையிலே தங்களுடைய அந்த வாண்மையை விருத்தி செய்து கொண்டார்களா என்பதை பற்றி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அவ்வாறு செய்தவர்கள் ஒரு சிலர் இருக்கக்கூடும். ஆனால் பெரும்பாலானவர்கள் அவ்வாறு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்ளக ரீதியான முரண்பாடுகளுக்கான காரணங்கள் என்ன, அரசினுடைய போக்குகள் எப்படி இருக்கின்றது, நிதியமைச்சு மற்றும் பல்வேறு நிதி நிறுவனங்கள் மீது இடம்பெறுகின்ற பின்னணி செயற்பாடுகளின் காரணிகள் யாராக இருக்கிறார்கள் என்கின்ற பல முக்கியமான விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ். நன்றி ஊடகப்பினர்களே, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள். உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.